வணக்கம் நண்பர்களே. ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு அதில் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இமாலய வெற்றி தமிழ்நாடு கிராமியன் பேங்க்ல அப்படின்னு உங்ககிட்ட இதை சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், ஜனவரி 1ஆம் தேதி தமிழ்நாடு கிராமியன் பேங்க் ஆர்ஆர்பியோட பிஓ அண்ட் கிளர்க் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம இன்ஸ்டியூட்டை சார்ந்த நபர்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 150+ வெற்றியாளர்கள் ஒரே நாளில் ஒரு 150 பேர் பாஸ் பண்ணது வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ரிலிம்ஸ் பேட்ச், மெயின்ஸ் பேட்ச், சூப்பர் பேட்ச், மார்க் இன்டர்வியூ, டிஜிட்டல் லேப், நம்ம ஆப்பு, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்கோம். இந்த வெற்றி வந்து ரொம்ப 1ஆம் தேதி அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்கும். இந்த வருஷத்தோட முதல் நாள் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நியூஸ் கேட்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நமக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்த நமது கிராம வங்கியில் வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், ஸ்கேல் 1 ஆஃபீஸர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து நமக்கு ஏகப்பட்ட பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். யாராலையுமே மறக்க முடியாத ஒரு மெமரபுள் டே அப்படின்னே வந்து நம்ம இதை வந்து சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் பக்கத்தில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்நாடகா கிராமியன் பேங்க், கேரளா கிராமியன் பேங்க், ஸோ இது போக கொஞ்சம் பேர் ரிசர்வ் லிஸ்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நமக்கு தேடி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, மார்க் இன்டர்வியூ, கிட்டத்தட்ட 4 மார்க் இன்டர்வியூ, 5 மார்க் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரியான பேட்டர்னில் ஏகப்பட்ட பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க் இன்டர்வியூங்கிறது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ரோலை வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து அது வந்து நமக்கு பேசியிருக்குங்கிறத வந்து போயிட்டு வந்தவங்களுக்கே தெரியும். நான் ஒரு கிடைக்காதுன்னு நினச்சிருந்தேன், ஆனால் கிடச்சிருக்கு. இன்டர்வியூ நல்ல மார்க் கிடச்சிருக்கு. கிடைக்கும் நினச்சிருந்தா நான் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்குது பிகாஸ் ஆஃப் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரியான சில ஏற்றம் இறக்கங்கள் வந்து இதில் நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக ஒரு செக்ஷன் டைம், மேக்ஸ், ரீசன், இங்கிலீஷ்க்கான செக்ஷன் டைம் அலாட் பண்ணதுனால ரிசல்ட்டில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு பெரிய மாற்றம் இங்கே வந்திருக்கு. லாஸ்ட் இயர் 33 வேகன்சியில் 11 பேருக்கு மேலே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு 110 வேகன்சியில் ஸோ அரௌண்ட் ஒரு 45க்கு மேலே கர்நாடகா கிராமியன் பேங்க் எல்லாமே சேர்த்து ஒரு 50 பேர் பக்கத்தில் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து நமக்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம போடுற எஃபர்ட்டு சக்ஸஸ் ஆகும்போது இன்னும் நிறைய பேரை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வரும். ஸோ அதே நேரத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் பெஞ்சில் உட்காந்து படித்தவங்க, உங்கள் ஹாஸ்டலில் படித்தவங்க, உங்கள் ரூம்மேட்ஸ் அவங்க கூட சேர்ந்து படிச்சிருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என் ஃப்ரெண்டு பாஸ் பண்ணிட்டாங்க, என் கூட ஜாயின் பண்ணவங்க பாஸ் பண்ணாங்க, நான் தான் பாஸ் பண்ணுறேன், நியர்பையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான மகிழ்ச்சி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இது ஆஃபீஸர்களை ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள். இதனைத் தொடர்ந்து கிளரிக்கல். ஸோ கிளர்க்கும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி, 90+. இன்னும் நமக்கு இப்போ வரைக்கும் ரிசல்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வி ஆர் கிராஸ் 100. கண்டிப்பாக வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆட்களை வந்து நம்ம உருவாக்க முடியும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி நமக்கு வந்து கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அரௌண்ட் ஒரு 400 வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு தேர்வில் 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து நம்மளது தமிழ்நாடு கிராமியன் பேங்கில் நம்ம பிரான்ச்சிலேருந்து நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பாஸ் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுகிறது. ஸோ இது எல்லாருமே வந்து நம்மளோட சூப்பர் பேட்ச், மெயின்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகம் கண்டிப்பாக வரும். அடுத்து நம்ம தான் கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கட்டாயமாக உங்கள் மனசில் வந்து கண்டிப்பாக தோணும். எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பழகின நண்பர்கள், உங்கள் கூட மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கக்கூடிய நண்பர்கள், சூப்பர் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ பிலிம்ஸ் பேட்சிலேருந்து அப்படியே ப்ரொமோட் ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாட்கள் இதில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லைடு பார்த்துட்ருக்கோம். ஸோ 1 more ஸ்லைடு இன்னும் வர இருக்குது.
மீதி ரிமைனிங் நம்ம போட்டுருக்கோம். ரிசல்ட் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஒரு வீடியோ போடணுங்கிறத நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்டே நம்ம சீக்கிரமாக ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்லைட் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்மளோட கிளர்க்கு பாஸ் பண்ண அவங்களோட கண்டினியூஷன் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயந்தான். ஒன்றும் பெரிய நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் உட்காந்து எஃபர்ட் போட்டாலே போதும், இங்கே உட்காந்து படித்தாலே போதும், லேபுக்குள்ளே போயிட்டு வந்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான பிரம்மாண்டமான விஷயங்களை உங்ககிட்ட இந்த விஷயம் இந்த ஸ்லைடு உங்களுக்கு காட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பேங்க் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு இலக்கை அடையக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கூட இருக்கவங்க, நம்மளை மாதிரி படித்தவங்க, நம்ம கூட பிகாம் படித்தவங்க, நம்ம கூட பிஎஸ்சியில் படித்தவங்க எல்லாருமே தான் இந்த ஸ்லைடில் இருப்பாங்க. நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும். என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்களோட ஜூனியராக இருக்கலாம், அவங்களோட சீனியராக இருக்கலாம், வாட் எவர், இவங்க தான் வந்து இந்த வெற்றியை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி மூமெண்ட். எல்லாருமே வந்து ரிசல்ட்டை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு செலிப்ரேஷன் ஒரு 3 நாள் முடிஞ்சால் கூட திருப்பி இன்றைக்கிலேருந்து கூட பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்கோட கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட் பேங்கோட பிஓ என்னோட டார்கெட் இருக்குன்னா அடுத்த எக்ஸாம் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் நம்ம இந்த தேர்வில் வெற்றியானவர்களை நம்ம இங்கே பார்க்குறோம். அவ்வளோதான் என்ன. ஸோ இந்த எக்ஸாம் எனக்கு கிளிக் ஆகிடுச்சு, சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது மாதிரி இந்த தேர்வு எனக்கு சின்ன ஒரு சர்க்கிளை ஏற்படுத்திருச்சு. ஸோ அரௌண்ட் ஒரு 111.96 அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப். ஸோ அரௌண்டு பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இங்கே நம்ம கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த கிளர்க் எக்ஸாம். ஸோ இந்த எல்லாருமே வந்து 112 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. நமக்கு சின்ன சின்ன மார்க் 0.25, 0.1, 1 மார்க்கில் 2 மார்க்கில் இந்த வெற்றி வந்து ஒரு சின்ன சர்க்கிளை ஏற்படுத்தியிருக்கலாம். ஸோ அதோட வழி என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும், அதோட பெயின் என்னங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ வெற்றி ஒரு பக்கம் கொண்டாடினாலும் இன்னொரு பக்கம் பிஓ ரொம்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், கிடைக்காம போயிடுச்சு. கிளர்க்கு நல்லா பண்ணியிருந்தா கண்டிப்பாக கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன், அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான சோக விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப பார்த்தோம். ஸோ 2 நாளாக வந்து அது ஒரு பெரிய ஒரு துக்கமான விஷயம். ஸோ அதனை தாண்டி அதுலேருந்து அடுத்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது ஐபிஎஸ் கிளர்க்கு நல்லா பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அந்த ரிசல்ட் இருக்குது. ஐபிஎஸ் பிஓவோட மெயின்ஸ் எழுதியிருக்கோம், அந்த ரிசல்ட்டு நமக்கு பக்கத்தில் இருக்குது. இதை தாண்டி நான் மெயின்ஸ் எழுதலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஸ்டேட் பேங்கோட கிளர்க்கு அண்ட் பிஓ 2 நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. பிரம்மாண்டமான விஷயம். வழக்கமாக டிசம்பர் எல்லா எக்ஸாம் முடிஞ்சு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் இன்டர்வியூ ரிசல்ட் சொல்லி பயந்துட்டு ஓடிட்டு இருப்போம். ஆனால் இப்போ ரிசல்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், பாஸ் பண்ணவங்க ஒரு பக்கம் கொண்டாடினாலும், தேர்ச்சி பெறாதவர்கள், அடுத்த வெற்றிக்கு துடிக்கிறவர்கள் அடுத்த எக்ஸாம் நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு இது சரியான டைம். அதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேட் பேங்கோட பிஓ அண்ட் கிளர்க் அதோட பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் சூப்பர்வைஸ் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச், ஸ்டேட் பேங்க் ஆனது மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச், அப்புறம் ஸ்டேட் பேங்கோட பிஓ, இது எல்லாமே சூப்பர் பேட்சோட போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தொடர்ந்து இதில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா அடுத்த வெற்றி நம்மளோட தான் இருக்கும். இந்த ஸ்லைடில் என்னோட நேம் வரணும், என்னோட ஃபோட்டோ வரணும். இது வந்து உங்களோட ட்ரீமாக இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் ரொம்ப சொல்ல மறந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஸ்டியூட்டுக்கு வராமல் போயிருக்கலாம். நம்ம ஆப்பில் டெஸ்ட் போட்டுருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டியூட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் எங்கேயாச்சும் உங்கள் ஃபோட்டோ மிஸ் ஆகிருந்தால் ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வி வில் ஆட் இன் தி லிஸ்ட். ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தூரம் வந்துருக்கும். இன்ஸ்டியூட்டுக்கு கூட கிளாஸ் பேட்ச் வந்திருப்பாங்க, பிலிம்ஸ் பேட்ச் வந்திருப்பாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் ஃபினான்ஸ் ரீதியாக சஃபர் ஆகி வீட்டுக்கு போய் படிக்க போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோ இதில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ மேபி உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிங்கன்னா அதே நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ 2வது நம்ம பேச வேண்டிய விஷயம், ஒருத்தருக்கு ஒரு வெற்றி கிடச்சிருச்சு, ஒரு சக்ஸஸ் கிடைச்சாலும் அடுத்தது எக்ஸாம் சக்ஸஸ் ஆகும். இப்போ அடுத்து இவங்க போயிடுவாங்க அவங்களோட வாழ்க்கையை நோக்கி, அவங்களோட ட்ராவல் நோக்கி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அடுத்த நபர்கள் என்ன செய்ய போகிறோம், அதான் இப்போ நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ நம்மளோட மார்க்கோட நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்மளோட ரிசல்ட் ஏன் கிடைக்கல, எந்த இயரில் நீங்கள் வீக்காக இருந்துட்டீங்க பாருங்கிற விஷயத்த ஐபிஎஸ் ஆர்ஆர்பிலேருந்து நமக்கு வந்து மார்க் ஸ்கோர் கார்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்தா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். குவான்ட்டில் கொஞ்சம் ஸ்பீடை கூட்ட வேண்டியது இருக்குது, ரீசனிங்கில் கொஞ்சம் புது கான்செப்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் டெப்த்தாக படிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இந்த ரிசல்ட் மூலமாக கண்டிப்பாக அதை அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஒரு வெற்றிக்கனியை ருசித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
அதுக்கு அடுத்த ட்ராவல் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்காத ஒருத்தங்களுக்கு அடுத்த ட்ராவல் என்ன செய்ய போகிறோங்கிறத நம்ம யோசிக்கிறோம். நமக்கு இந்தியன் பேங்க் எழுதியிருப்போம், ரிசல்ட் வரும், நல்ல ரிசல்ட் வரும், வெயிட் பண்ணுவோம். ஐபிபிஎஸோட கிளர்க் மெயின்ஸ் எழுதியிருப்போம், ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வரும், வெயிட் பண்ணுவோம். ஐபிஎஸ் பிஓட ரிசல்ட் இந்த மிடில் ரிசல்ட் வரும், அதுவும் நமக்கு வரும், பார்க்கலாம். ஸோ அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கிறோம், இன்டர்வியூக்கும் எல்லா எக்ஸாமுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட் பேங்கையும் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். அப்போ இன்னும் ஒரு 5 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு. 7ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே ஸ்டேட் பேங்க் கிளர்க்கு அப்ளை பண்ணுங்கள். பிஓ எக்ஸாமு நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான பேக், ரொம்ப ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்மகிட்ட ரொம்ப பிரமாணம் போயிட்டுருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்கள். புது கிளாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, அந்த ஸ்டேட் பேங்கோட புது கிளாஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன், ஸோ என் கூட சேர்ந்தவங்க வேலைக்கு போயிட்டாங்க, நானும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸ் நாளைக்கு 5ஆம் தேதி நம்மளோட ஃப்ரீ டெமோ கிளாஸ் நாளைக்கு இருக்குது எல்லா பிரான்ச்லேயுமே. அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஹவு டு ப்ரிப்பேர் த பேங்க் எக்ஸாம், ஹவு டு சக்ஸஸ் இன் பேங்க் எக்ஸாம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸில் நாளைக்கு 5ஆம் தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு இது ஒரு டெமோ கிளாஸ் இருக்குது. அதில் இல்லை வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் பேசுவாங்க, நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் உங்களுக்கு நான் மோட்டிவேட் ஆகும். நிறைய பேருக்கு கிடைக்கல, இல்லை ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜில் இருக்குன்னா ஒரு மோட்டிவேஷன் வேணும், எப்படி பாஸ் பண்ணாங்க, அந்த பிளான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அந்த சக்ஸஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நினைக்கிறவங்களும் நாளைக்கு இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா. வெற்றி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெறாதவர்கள் நம்ம இந்த வேலைக்கு லாய்க்கு கிடையாது, நம்ம இந்த ஃபீல்டுக்கு லாய்க்கு கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நம்மளே பயங்கர வெட்ஸாக இருப்போம். ரூமில் வந்துக்கப்பைனா அவன் ஃப்ரெண்டு பாஸ் ஆகிட்டா நீ பாஸ் ஆகலான்னு கேட்பான். இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது. நியூ இயர் அன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் சொல்ல வேண்டிய நம்ம ஃபோன் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு அழுதுட்டு சொல்கிற விஷயங்கள் நம்மளால் தாங்கியே முடிஞ்சிருக்காது. ஐநோ. அதே நேரத்தில் அவங்களும் சில நேரங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, நியூ இயர் நல்ல நியூஸ் சொல்லுவான் பையன் பொண்ணு அப்படின்னு எதிர்பார்த்துப்பாங்க. அவங்களுக்கும் சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். சில நேரங்களில் வீட்டிலேருந்து நம்ம திட்ட கூட செஞ்சுருக்கலாம். இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு, என்ன படிச்சுட்டு இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காதில் கேட்கும்போது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு வழியை தரும், அது நமக்கு தெரியும். ஸோ அதை கடந்து வெளியே வந்தால் தான் அடுத்த சக்ஸஸை வெற்றி பெற முடியும். ஸோ இதில் இருக்கிறவங்களும் இது மாதிரி நிறைய தோல்விகளை சந்தித்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் வெளியில் இந்த ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் அதுலேருந்து கட்டாயமாக வெளியில் வரணும். வெளியில் வந்தால் தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். ஸோ இந்த வெற்றி பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. இதற்கான சக்ஸஸ் மீட் டேட் நம்ம பின்னாடி அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஸ்டேட் பேங்கோட டெஸ்ட் பேட்சஸ், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்து ஐபிஎஸ்க்கான மார்க் இன்டர்வியூ, இப்போ ஐடிபிஐ மார்க் இன்டர்வியூ முடிஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரியான வேலைகள் நம்ம டைட்டாக போயிட்டுருக்கு. அதனால் இதை இந்த சக்ஸஸ் மீட்டை கண்டிப்பாக நிறைய பேர் வெற்றி பெற்றதுனால ஒரே சக்ஸஸ் மீட்டை வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2ஆக தான் வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய டேட்டை நம்ம பின்னாடி நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் சக்ஸஸ் மீட் பற்றி. ஸோ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், இந்த பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களோடு சேர்த்து ஒரே ஒரு சின்ன கைண்ட் ரெக்வஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒருத்தர் பாஸ் பண்ணிப்பீங்க, உங்கள் ரூமில் ஒரு 3 பேர் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து தான் படிச்சிருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி 1 மார்க்கில் 1/2 மார்க்கில் ஃபெயில் ஆகிருப்பாங்க, கிடைக்காம போயிருக்கும். அவங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறது உங்களோட முக்கியமான கடமை அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரம் கிடைக்காதவங்க, கிடைச்சவங்கள பார்த்தாலும் நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது. நம்மளோட 1 மார்க் கூட எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஒரு செகண்டில் நம்மளோட ஒரு நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், வெற்றியை தழுவிட்டுருக்கோம். அவங்க கூட சேர்ந்து திருப்பியும் அவங்களோட ஜேர்னியை தொடருங்கள். கண்டிப்பாக அடுத்த வெற்றி நம்ம தான் இருக்கும். ஸோ இது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு ஃபியூச்சர் பேங்கராக மாறுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகம்.